அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங். புள்ளையில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனலில் வந்து எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டிங், பிஸ்னஸ் ஸ்டடி சம்மந்தமான எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். அதே மாதிரி கிளாஸஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ தொடர்ச்சியாக வந்து இணைஞ்சிக்கிறதால நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு தரலாம். நீங்கள் வந்து கேட்கப்படுற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். அப்போ நீங்கள் உங்களோட கமெண்டுகளில் வந்து கமெண்ட்ஸில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை கேட்டிங்கன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு தருவேன். அதன் அடிப்படையில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த நான் கமெண்ட் டைம் வந்து நான் அந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு போடுவேன். இப்போ நான் சொல்லப்படுற டைமில் அது ஸ்க்ரீனில் வரும். சரி, அப்போ கேட்டிருந்தாங்க பணம் சம்மந்தமாக வந்து வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி. சரி, அப்போ அதன் அடிப்படையில் தான் இப்போ நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பணம், அதாவது யூனிட் 7 அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதை வந்து செஞ்சு முடிப்போம். அந்த தேரியை வந்து ஃபுல்லாகவே முடிப்போம். யூனிட் 7 ஃபுல்லாக முடிப்போம்னு சொல்லி போட்டு ஐடியா பண்ணிக்குது. சரி, அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாகவே ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாரதின் மூலமாக வந்து நான் இன்னும் நிறைய வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து தயாராகிக்கிறேன். சரி, அப்போ அதன் அடிப்படையில் வந்து இந்த பணம் சம்மந்தமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். இந்த பணம்ன்ற தேரி எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி முடித்த பிறகு அது சம்மந்தமான மேலதிகமான பேப்பர் இதெல்லாம் வந்து, அதாவது பார்ட் 1 கேள்வி, MCQ கேள்வி, பார்ட் 2 கேள்வி எல்லாம் வந்து செஞ்சு விடுவேன். ரைட், அப்போ எங்களோட டாபிக் என்னென்னு சொன்னால் பணம் வங்கி பொதுவிலை மட்டம். சரி, யூனிட் 7. ரைட், எக்கனாமிக்ஸை பொறுத்த வரையில் மொத்தமாக உங்களுக்கு 12 யூனிட் அலகுகள் இருக்குது. சரியா, 12 பாடங்கள் இருக்குது. அப்போ 12 அலகுகளில் உங்களுக்கு 6 அலகு வந்து ஃபஸ்ட் இயருக்கானது. அதே மாதிரி மீத உள்ள 6 வந்து செகண்ட் இயருக்கானது. விளங்கிங்க? அதாவது 12ஆம் ஆண்டுக்கு 6 யூனிட்டும் 13ஆம் ஆண்டுக்கு 6 யூனிட்டுமா பிரித்து வச்சுக்கிறோம். அப்போ செகண்ட் இயரில் ஃபஸ்ட் சிலபஸ், அதாவது ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னு சொன்னால் போனால் வந்து பணம் வங்கி பொதுவிலை மட்டம். டோட்டலாக பார்க்க போனால் 7வது யூனிட்டாக நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். விளங்கினா சொல்கிறது குழப்பி கொள்ள வேணாம். விளங்கினா 7வது யூனிட் அலகு 7. சரி, அப்போ பணம் வங்கி பொதுவிலை மட்டம் அப்படின்றதுக்குள்ள உங்களுக்கு பொதுவாக இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் பாடத்தை எடுத்த உடனே எல்லாத்தையும் தடபடி ஆகிட்டு எடுத்து நோட்ஸ் எல்லாம் பாடமாக்கி ரீட் பண்ணி கஷ்டப்பட்டு அதை பாடமாக்கி விடுவேன். ஒரு மெத்தடாலஜியில் போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு பாடத்தை எடுத்த டைமில் பணம் வங்கி பொதுவிலை மட்டம் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வர தேர்ச்சி மட்டங்கள் என்ன, அந்த தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமாக பிரித்து நீங்கள் படித்து ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக வந்து ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு லெவலாக நீங்கள் பாடமாக்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால், விளங்கி வச்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் ரைட். இப்போ இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ளே இவ்வளோ தான் வந்துக்குது, இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ளே இவ்வளோ தான் நீக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே என்ன செய்யும், கிளியர் ஆகிக்கும். சரியா, அப்போ அதன் அடிப்படையில் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், அந்த பணம் வங்கி பொதுவிலை மட்டம் அந்த யூனிட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக உங்களுக்கு டோட்டலாக வந்து என்னது 7 தேர்ச்சி மட்டம். விளங்கி என்ன சொல்கிறது, 7 தேர்ச்சி மட்டம், 7 தேர்ச்சி மட்டம் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா, அப்போ 7 தேர்ச்சி மட்டத்துக்குள்ளே நீ அந்த 7 தேர்ச்சி மட்டங்கள் ரீதியாக தான் இந்த அழகை வந்து என்ன செய்ய போகிறீங்க, மிக விரிவாக வந்து பார்க்க போகிறீங்க. அப்போ முதலாவது விஷயம் என்ன, பணம். முதலாவது தேர்ச்சி மட்டம் அது 7.1. 7.2 பணத்துக்கான கேள்வி. 7.3 பணம் நிரம்பல், பண வளங்கள், பணக்கூட்டு, நிதி கூட்டு அப்படின்னு சொல்கிறது. விளங்கினா இதெல்லாம் வந்து பண நிரம்பலுக்கான அடுத்த பேர். விளங்கினா சொல்கிறது. இப்போ பண நிரம்பல்னு சொல்லலாம், பண வளங்கள்னு சொல்லலாம், பணக்கூட்டுன்னு சொல்லலாம், நிதி கூட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பண நிரம்பலுக்கான மற்ற பேர்கள் விளங்கினா சொல்கிறது அது தான் வந்து என்ன, பண வளங்கள்னு சொல்லலாம், பணக்கூட்டுன்னு சொல்லலாம், நிதி கூட்டுன்னு சொல்லலாம். விளங்கினா சொல்கிறது. அப்போ இதுகள் தான் என்ன, அதாவது யூனிட் 7க்குள்ளே வர 7.3. விளங்கினா தேர்ச்சி மட்டம் 7.3. அப்போ 7.4 வந்து பொதுவிலை மட்டத்துடன் தொடர்புடைய எண்ணக்கருக்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், 7.4 பார்க்க போகிறோம். 7.5 நிதி அமைப்பொன்றுடைய தொழிற்பாடுகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி 7.6 இலங்கை மத்திய வங்கியின் நோக்கங்களும் தொழிற்பாடுகளும் அப்படின்னு சொல்லி போட்டு 7.6 பார்க்க போகிறோம். 7.7 வணிக வங்கியின் தொழிற்பாடுகள் அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பெருசாகலாம் அவங்கள வந்து கஷ்டப்படுத்த விரும்பல.
சிம்பிளாக ஒவ்வொரு டாப்பிக்காக சின்ன சின்ன விஷயமாக தான் அது என்ன செய்ய போகிறேன், ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி போடுவேன். நீங்கள் பெருசாக வந்து குழம்பு கொள்வதில் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து தொடர்ச்சியாக வந்து வரும். ரைட், அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுற டைமில் ஒரு செஷனை வந்து ஆரம்பிக்கிற டைமில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அந்த வீடியோலன்றதை நான் ஆரம்பத்தில் சொல்லிடுவேன். ரைட், அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இன்றைக்கி பார்க்க போகிறோம், பணத்துக்கான வரைவிலக்கணம் என்ன, பணம் தான் என்னன்ற விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த விஷயம் என்ன, பணத்தின் பண்பு என்ன, விலங்கு என்ன சொல்கிறது, பணத்திட பண்பு என்ன, அதே மாதிரி பணத்தின் வரைவிலக்கணத்தை பார்த்துட்டு பணத்திட பண்புகளை பார்த்துட்டு பண்டமாற்று முறைண்டா என்னென்னு பார்த்துட்டு அந்த பண்டமாற்று முறையில் வந்து குறைபாடுகள் இருந்துச்சு, நிறைய குறைபாடுகள் இருக்குது. விலங்கினா அந்த குறைபாடுகள் என்ன, விளங்கினா அந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக பணம் வந்து எப்படி அந்த குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்யுது. எந்த குறைபாடுகள், பண்டமாற்று முறையில் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் இருக்குதானே, அந்த குறைபாடுகளை பணம் எப்படி நிவர்த்தி செய்யுது அந்த விஷயத்தையும் பார்க்கறது தான் இந்த செஷன்ட ஒரு நோக்கம். விளங்கினா சொல்கிறது, இந்த செஷன்ட ஐடியாவே இதுதான். ரைட், அப்போ அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு 2015ஆம் ஆண்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டான்னு என்னென்னு சொன்னால், பணம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி பண்டமாற்று முறையின் குறைபாடுகளை பணம் எவ்வாறு நிவர்த்தி செய்கிறது என்பதை சுருக்கமாக விவரிக்குக அப்படின்னு சொல்லிவிட்டு 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் கடந்த கால வினாத்தாளை வந்து எடுத்து பாருங்கள். அதில் வந்து கேள்வி ஒன்று இருக்குது. இல்லைங்கண்ணா, இதைத்தான் நாங்கள் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இது என்ன செய்யும், செஷன் முடிஞ்சு வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் உங்களுக்கு தேவையானதை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விடயத்தை வந்து கீழே கமெண்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடவடிக்கை ஒன்றும் எடுப்பேன். அப்போ ஒரு ஆள் கேட்டதுனால தான் நான் இது வந்து என்னது திருப்பி வந்து மிச்ச காலத்துக்கு பிறகு நான் அந்த யூடியூப் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா, அவங்களோட அந்த தேவையை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக. ரைட், சரி, இப்போ செஷனுக்குள்ளே போவோம். ரைட், முதலாவது என்னது, பணத்தின் வரைவிலக்கணம். அப்போ பணம்டா என்ன, பணம்னு சொல்கிறாங்களே என்ன விஷயம், பணம்னா என்னென்ற விஷயத்தை நல்லா தெளிவாக, அதாவது பொருளாதார கொடுக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருட்களை வாங்குறதா இருக்கலாம், அந்த பொருட்களை வந்து விற்கிறதா இருக்கலாம். விளங்கினா, அப்போ பொருளாதார கொடுக்கல் வாங்கல்களை வந்து செய்கிறதுக்காக விளங்கினா, அப்போ பொருளாதார கொடுக்கல் வாங்கலின் போது பொதுவாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் பணம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா, பணம்னு சொன்னால் ஒரு பொருளாதார கொடுக்கல் வாங்கலின் போது பொதுவாக எல்லோராலையும் என்ன செய்யப்பட்டிக்கணும், ஏற்றுக்கொள்ளப்பட்டிக்கணும். விளங்கினா, அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகம் தான் என்ன, இந்த பணம். விளங்கினா, அப்போ பொதுவான ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தன்மையுள்ள ஒரு பரிமாற்று ஊடகமாக பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது வந்து பணமாக கருதிடணும். விளங்கினா சொல்கிறது, இப்போ உதாரணமாக வந்து புழக்கத்தில் இருக்கிற தாள் நாணயம் 5000 ரூபா தாள், 10,000 ரூபா, அதாவது 5000 ரூபா தாள், 2000 ரூபா தாள், அதெல்லாம் இப்போ இல்லை, 1000 ரூபா தாள். விளங்கினா, அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பணம். அதே மாதிரி இலத்திரனியல் பணத்தை சொல்லலும். விளங்கினா, அந்த வங்கி நடைமுறை கணக்கில் இருக்கிறது. விளங்கினா சொல்கிறது, அதெல்லாம் வந்து என்னது அந்த பணங்களாக நாங்கள் சொல்லுவோம். ரைட், இதுதான் அதாவது ஒரு பொருளாதார கொடுக்கல் வாங்கலுக்கு எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் பணம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா, அப்போ இந்த பணத்தின் பண்புகள் என்ன, இதுதான் பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ பணத்தின் பண்புகள் என்னென்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். நம்ம பணம்டா என்னென்ற விஷயம், அதாவது ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு விளங்கின ஒரு பொருளாதாரத்தின் கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து பொதுவாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று தான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகம் தான் பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் அப்படின்டா அப்போ அவ்வாறான ஒரு அந்த பணத்தில் வந்து என்னென்ன பண்புகள் இருக்குது, என்னென்ன பண்புகள் அந்த பணம் கொண்டிருக்குது அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக கிளியராக விளங்கிக்கணும். அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். முதலாவது பண்பு தான் என்னென்னா, பொதுவாக வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது வந்து என்னது, இந்த வரைவிலக்கணத்திலே பார்க்கப்பட்ட விஷயம். சரியா, அப்போ பொதுவாக வந்து ஒரு பணத்தில் வந்து இருக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு பண்பு தான் என்னென்னா, எல்லோராலையும் வந்து என்ன செய்யப்படுமோ, மக்களால் வந்து எல்லோராலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணமாக இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம், விளங்கின சொல்கிறது. அதே மாதிரி வந்து யாராக வேணாலும் இருக்கலாம். விளங்கினா, ஒரு ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம். விளங்கினா, அதிலே பாருங்கள், பணக்காரன் அப்படின்னு சொன்னால் அது அந்த பணத்தை வச்சு தான் நம்ம பணக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா, அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ஒரு ஏழையோ ஹை கிளாஸோ லோ கிளாஸோ எவனாக இருந்தாலுமோ நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும், அவனுக்கு அந்த பணம் தேவை. அந்த பணம் வந்து அவன் வந்து என்ன செஞ்சுக்கிறான், அங்கீகரிக்கப்பட்டிருக்குது.
விளங்கினா. அது வந்து அவனுக்கு என்னது மிக முக்கியமாக வந்து அவனுக்கு தேவை. விளங்கினா. அது இல்லாமல் என்னது வாழ்க்கையை கொண்டு போகல. அப்போ அவன் எல்லோராலையும் என்ன செய்யப்பட்டிக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிக்குது. உங்களுக்கு ஒருத்தன் வந்து ஒரு 10 லட்ச ரூபா சல்லி வந்து சும்மா கிடைக்குதுன்னு சொன்னால், ஃப்ரீயாக ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை. அது வந்து என்னது பணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலும், உங்களோட படிப்புகளுக்கு செலவழித்து கொள்ளலும். விளங்கினா. அதே மாதிரி வந்து வேறு வேறு வேலைகள் செய்கிறதுக்கு. விளங்கினா. அதே மாதிரி உங்களோட ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆகிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபெஸ்டிவலுக்கு உடுப்படுகிறதுக்கு ஆகிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபெமிலியை பார்க்குறதுக்கு ஆகிக்கலாம். அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவுறதுக்கு ஆகிக்கலாம். நன்மையை சேர்த்துக்கொள்றது ஆகிக்கலாம். சதக்கா செய்கிறதுக்கு ஆகிக்கலாம். சகாத் கொடுக்கறதுக்கு ஆகிக்கலாம். அப்போ எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வந்துகிறது பணத்தினை மிக முக்கியமான பண்புகளில் உண்டு. ரெண்டாவது விஷயம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஓரினத்தன்மை உடையதாக இருக்கிறது. விலங்கின சொல்கிறது. அப்போ ஓரினத்தன்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பணம் வந்து என்னது ஒரு தாள் பேப்பரில் விலங்கின சொல்கிறது. அப்போ 50 ரூபான்னா 50 ரூபா, 10 ரூபான்னா 10 ரூபா, 10 ரூபா கொஞ்சினா 10 ரூபா ஊற்றி 20 ரூபான்னா 20 ரூபா, 100 ரூபான்னா 100. அப்போ அதிண்ட பண்பு விலங்கின சொல்கிறது. அதிண்ட பண்புகள் தான் என்னது ஓரினத்தன்மையுடையதாக இருக்குது. அதே மாதிரி என்னது சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்கும். 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா, 50 விளங்கினா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படின்னு சொல்லி என்னது சிறு சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது வந்து என்னது பணத்தின் பண்புகள்லாம் உண்டு. நான்காவது விடயம் தான் என்னது இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. விளங்கினா. அப்போ இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ஒரு 5000 ரூபா சல்லி 5000 ரூபா தாளில் ஒரு 10 தாள் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னது 50,000 ரூபா சல்லி. அப்போ 50,000 ரூபா சல்லி நீங்கள் வந்து என்ன நார்மலாக ஒரு 10 தாளில் சின்ன நார்மலாக ஒரு பேசனில் வச்சு கொண்டு போகலாம். அதே 50,000 ரூபாயோட பொருளை வந்து சோப்பில் வச்சு கொண்டு போவேலுமா? கஷ்டம். விலையா சொல்கிறது. அப்போ அந்த கொண்டு செல்லக்கூடிய தன்மை, கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவம் வந்து இலகுவாக இருக்கும். விளங்கினா சொல்கிறது. அதை வந்து கொண்டு செல்கிறதுக்கு எங்களுக்கு இலகுவாக ஈஸியாக இருக்கும். விளங்கினா. அது வந்து எனது பணத்தின் பண்புகளில் ஒரு முக்கியமான ஒரு பண்பு. விளங்கினா. இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 5வது விஷயம் தான் என்ன, பெருமதி வந்து மாறாததாக இருக்கிறது. அப்போ பெருமதி மாறாததாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் வந்து என்னது 2000 ரூபாயோட பெருமதி வந்து 2000 ரூபா தான். 5000 ரூபாயோட பெருமதி வந்து 5000. அதோட பெருமதி வந்து எப்படி இருக்கும், அந்தந்த அந்த பெருமதி அந்தந்த பணத்துக்கான அந்த பெருமதி வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அந்த பெருமதி இப்போ 2000 ரூபாயை சல்லியை வச்சுட்டு எனக்கு 5000 ரூபாயோட சாமான் தான் அப்படின்னு சொன்னால் தரமாட்டான். விளங்கி நான் சொல்கிறது. அது வந்து என்னது பணத்தின் பண்புள்ள உண்டு. அடுத்தது வந்து என்னது நெடுவாழ்வு தன்மையை வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நெடுவாழ்வு தன்மைன்னு சொன்னால் மிச்ச காலம் வந்து என்ன செய்யணும், அந்த பணத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்கினா. ஒரு தாள் பேப்பரை வச்சுட்டு ஒரு சும்மா நோமலாக ஒரு சின்ன தாள் பேப்பர் A4 பேப்பர் ஒன்று சோப்புக்குள்ளே சுருட்டி வச்சா எத்தனை நாளைக்கு இருக்கும், கஷ்டம். ஆனால் அதே ஒரு பணத்தின் வாழ்த்தன்மையின் அடிப்படையில் நம்ம பார்க்குறடையும் ஒரு பணத்தை வந்து சோப்புக்குள்ளே வச்சுட்டு குளிச்சுட்டு நீங்கள் சவுக்காரம் போட்டு அந்த ட்ரௌசரை கழுவி காய போட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து போட்டாலும் அந்த பணம் வந்து என்னது கிளியாமல் அப்படியே ஈக்கும். அதை வந்து காய வச்சு அதை வந்து கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். சம்டைம் இசுவாகலாம், நல்லா பிடிச்சி தப்பி அப்படி இப்படின்னு செஞ்சால் சம்டைம் வந்து இசுவாகலாம். என்ன கேஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தின் அந்த வாழ்த்தன்மை வந்து நீண்ட காலம். அப்போ கழுவி காயப்படும் அப்படி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களும் நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். விளைஞ்ச சொல்கிறது. அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். அந்த மாதிரி அதோட நெடுவாழ்வு தன்மை அப்படித்தான் அந்த பணத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதோட வாழ்வுத்தன்மை எப்படி இருக்கும், நீண்ட காலமாக இருக்கும். விளங்கி நான் சொல்கிறது. அது வந்து எனது ஒரு பணத்தின் பண்புள்ள உண்டு. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் போலியாக உருவாக்க முடியாததாக இருக்கிறது. விளங்கினா. அப்போ போலியாக அதில் வந்து சைன் ஆகிக்கலாம், அதில் அந்த நம்பர் ஆகிக்கலாம். அதே மாதிரி வந்து அதில் வந்து சில கடைகளில் வந்து சல்லியை கொடுத்த டைமில் கொஞ்சம் அந்த லைட்டில் நார்மலாக கொஞ்சம் வசதி பார்ப்பாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று நிற்கும். அதே மாதிரி சிஸ்டம் ஆகிக்கலாம். அதை வந்து போலியாக வந்து உருவாக்குறது. விளங்கினா சொல்கிறது. அதை வந்து உருவாக்குறது வந்து கஷ்டம். விளங்கினா சொல்கிறது. அது வந்து ஒரு பணத்தின் பண்பு. அதே மாதிரி என்னது சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி என்னது பணத்தின் கிடைப்பனவு வந்து மிகையாகவோ மிக குறைவானதாகவோ இல்லாதிருக்கிறது. அதாவது நடுத்தரமாகிக்கும். விளங்கினா. அதிகமாக வந்து எங்களுக்கு கிடைக்கும் இல்லை குறைவாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களுக்கு தேவையான அளவு தான் அந்த பணத்தை வந்து உருவாக்கி கொள்ளையிடும். விளங்கினா. அப்போ பணத்தின் கிடைப்பனவு வந்து மிகையாகவும் ஈக்காது, மிக குறைவானதாகவும் ஈக்காது.
என்னது நடுத்தரமாக இருக்கும். இது வந்து என்னது பணத்தின் பண்புகள். அப்போ பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, ஓரினத்தன்மையுடையதாக இருக்கிறது, சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது, இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது, பெருமதி மாறாததாக இருக்கிறது, நெடுவாழ்வு தன்மையை கொண்டிருக்கிறது, போலியாக உருவாக்க முடியாதாக இருக்கிறது, சட்ட ரீதியிலான அங்கீகாரத்தை கொண்டிருக்கிறது, பணத்தின் கிடைப்பணம் வந்து மிகையாகவோ மிக குறைவானதாகவோ இல்லாதிருக்கிறது. இதெல்லாம் வந்து எனது பணத்தின் பண்புகள். விளங்கினா அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னா, அடுத்த டாபிக் என்னென்னா இந்த பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறைன்னா சிம்பிளாகவே நீங்கள் ஒரு 7ஆம் ஆண்டுலாம் படிச்சுப்பீங்க. பண்டமாற்று முறைன்னா என்னென்று, அதாவது ஒருவனாகிக்கலாம், ஒரு சமூகமாகிக்கலாம், அவன்ட மொத்த உற்பத்தியில் வந்து தமக்கு தேவையான பங்கினை வந்து எடுத்துக்கொண்டு, இப்போ உதாரணமாக ஒருத்தன் வந்து அரிசி, அதாவது நெல்லை உற்பத்தி செய்கிறான். வெள்ளாமை செஞ்சு நெல்லை உற்பத்தி செஞ்சு அவனுக்கு தேவையான நெல்லை என்ன செஞ்சு எடுத்துட்டு மிகுதிக்கு வந்து மிகுதியை வந்து தமக்கு தேவையான வேறு ஒரு பண்டத்தினை வந்து பெறுவதற்கு விளங்கினா பணப்பயன்பாடு இல்லாமல் பண்டத்திற்கு பதிலாக பண்டத்தை வந்து பரிமாற்றம் செய்கிறது. உதாரணமாக என்னது, இப்போ உதாரணமாக ஒரு 3000 கிலோ நெல் வந்து விளைஞ்சிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த 3000 கிலோவில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு 500 கிலோ நெல்லை வந்து அவனோட தேவைக்கு எடுத்துகிட்டு இன்னும் 2500 கிலோவை என்ன செய்கிறான், இன்னொருத்தனில், அதாவது என்னபடி, அதாவது கரும்பு செஞ்சு சீனியை உற்பத்தி செய்கிறவனில் என்ன செய்கிறான், ஒரு 500 கிலோ கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சீனியை எடுத்துக்கொள்கிறான். விளங்கினா அப்படி ஒரு பண்டத்திற்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் பண்டங்களை பரிமாற்றிக்கொள்கிறான். அது வந்து முந்தைய காலத்தில் இந்த பண்டைய காலத்தில் இருந்தது. விளங்கினா அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், பண்டமாற்று முறை. விளங்கினா அப்போ பண்டத்திற்கு பதிலாக பண்டங்களை வந்து பரிமாற்று முறை தான் நான் வந்து பண்டமாற்று முறை இருக்குது. சின்ன பிள்ளை சொன்னாலும் நார்மலாக விளங்கிடும், ரைட். இப்போ உதாரணமாக ஒரு விவசாயி வந்து தனது மிகுதியான அரிசியை வந்து வேறொரு விவசாயிக்கு கொடுத்து அவரிடமிருந்து தமக்கு தேவையான மரக்கறிகளை வந்து பெற்றுக்கொள்வது. இல்லைங்கண்ணா, அந்த உதாரணத்தை தான் சொன்னேன், சரி, ரைட். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை வந்து ஏன்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த பண்டமாற்று முறையில் வந்து பல குறைபாடுகள் இருந்துச்சு. விளங்கின சொல்கிறது, இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற வண்ணம் தான் பணம் வந்து உருவாயிடுச்சு. விளங்கின சொல்கிறது. அப்போ பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் என்னன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளணுமா இல்லையா? விளங்கின சொல்கிறது. அப்போ பண்டமாற்று முறையின் குறைபாடுகளை பார்க்க போனால், முதலாவது விஷயம், இரட்டை தேவை வந்து பொருந்துகையின்மை. இரட்டை தேவை என்ன செய்யும், பொருந்துகையின்மை. அதாவது ஒரு பரிமாற்றத்தில் வந்து ஈடுபடுகின்ற இரண்டு பிரிவினர்களது விருப்பங்களோடு ஒன்றோடு ஒன்று பொருந்தாத தன்மையைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் இரட்டை தேவை பொருந்துகையின்மை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக, இப்போ ஒருத்தன் வந்து சீனியை உற்பத்தி செய்கிறான், ஒருத்தன் அரிசியை உற்பத்தி செய்கிறான் அப்படின்னு, நெல்லை உற்பத்தி செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ நெல்லை உற்பத்தி செய்கிறவனுக்கு வந்து மரக்கறி தான் தேவை, ஆனால் அவனில் வந்து சீனி தான் ஈக்குது. அப்போ அவனுள் 2 பேருக்குமான அந்த தேவை வந்து அந்த இரட்டை தேவை வந்து பொருத்தமாகிக்குதா? இல்லை. அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், இரட்டை தேவை பொருந்துகையின்மை. அப்போ அவனுக்கு தேவையானதை அவன் பெற்றுக்கொள்ள இயலாத நிலைமை வந்து உருவாகுது. விளங்கி நான் சொல்கிறது, இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், இரட்டை தேவை பொருந்துகையின்மை. இது வந்து எனது பண்டமாற்று முறையில் ஈக்கிற மிக பிரதானமான ஒரு குறைபாடு. விளங்கி நான் சொல்கிறேன், மிக பிரதானமான ஒரு குறைபாடு. அதே மாதிரி என்ன, ஓரினத்தன்மையை அதை ஈக்கிறது. விளங்கினா ஓரினத்தன்மையுடையதாக இருக்கிறது, சிறு அலகுகளாக பிரிக்கப்படாமல் இருக்கிறது. இப்போ நெல்லெல்லாம் உற்பத்தி செஞ்சு உதாரணமாக மரக்கறியை உற்பத்தி செஞ்சு லொட்டாக என்ன செய்கிறது, கொடுக்குறது. விளங்கினா அதே மாதிரி வந்து என்னது, ஒரு கிலோ கணக்கில் கொடுக்குறது. விளங்கி நான் சொல்கிறது, அப்படி அந்த சிறு சிறு அலகுகளாக பிரித்து இந்தந்த இதுக்கு இதான் பெருமதி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அலகுகளை வந்து பிரிக்க எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு பண்டமாற்றில் இருக்கிற ஒரு குறைபாடு. விளங்கி நான் சொல்கிறது. அதே மாதிரி என்னது, என்ன இலகுவாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. அதே மாதிரி களஞ்சியப்படுத்துவதில் வந்து கஷ்டங்கள் ஏற்படுறது. விளங்கினா இலகுவாக கொண்டு அதெல்லாம் எடுத்து சோப்பில் வச்சுட்டு பேஸ்ட்டில் வச்சுட்டு போவேலுமா, பணத்தை வச்சு கொண்டு போய் போகிற மாதிரி. மரக்கறியை எடுத்துகிட்டு இல்லாட்டி நெல் எடுத்து ஒரு கிலோ நெல் எடுத்து பேசுக்குள்ளே வச்சு கொண்டு போங்க பார்ப்போம், கஷ்டம். விளைஞ்ச சொல்கிறது, அதை நல்லா வந்து தெளிவாக விளைக்கணும். அப்போ இலகுவாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது. களஞ்சியப்படுத்துறதுல வந்து கஷ்டம் ஏற்படுறது. சில டைமில் களஞ்சியப்படுத்துகிற டைமில் சில டைம் வந்து ஃபேடாகிடும், அது வந்து அழுவி போயிடும், அது மாதிரி வந்து அது பழுதடைஞ்சிரும். விளங்கி நான் சொல்கிறது. அப்போ அந்த விடயங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாகிது. இது வந்து ஒரு பண்டமாற்று முறையின் குறைபாடை வந்து இனங்காணப்பட்டது. அதே மாதிரி வந்து எனது பெருமதி வந்து அளவிட பொதுவான கருவி ஒன்று இல்லாமல்.
விளங்கினா காணப்படாமல் இருக்கிறது. சரிங்கண்ணா. அப்போ ஒரு பெருமதி இதுக்கு தான் பெருமதி, இது இந்த நெல்லுக்கு இதான் பெருமதி, விளங்கினா சொல்கிறது இவ்வளோ கிலோக்கு தான் பெருமதி. அந்த டைமில் வந்து அப்படியான ஒரு பெருமதி உண்டு அளவிடையலை. அதாவது ஒரு கருவி ஒன்று, பொதுவான ஒரு கருவி உண்டு இல்லை விளங்கினா. அது ஒரு பண்டமாற்று முறையில் இருக்கிற ஒரு குறைபாடு விளங்கினா. அதே மாதிரி செல்வங்களை வந்து திரட்டுவதற்கு பொதுவான ஒரு கருவி வந்து காணப்படாமை. சரியா? செல்வங்களை திரட்டுறதுக்கு இப்போ உதாரணமாக நெல்லெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு பேங்கில் வந்து போடலுமா கஷ்டம். அதை வந்து ஒரு சேமித்து ஒரு ஏன்னா சேமித்து வச்சு ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 10 வருஷத்துக்கு வைக்கலுமா கஷ்டம். விளைஞ்ச சொல்கிறது அது வந்து எனது ஒரு பண்டமாற்று முறையில் இருக்கிற ஒரு குறைபாடு. அதே மாதிரி வந்து கடன் கொடுக்கல் வாங்கலை வந்து மேற்கொள்ள பொதுவான கருவி வந்து காணப்படாமை. இதெல்லாம் வந்து என்ன, இந்த பண்டமாற்று முறையில் இருக்கிற குறைபாடுகள். முதலாவது சொல்கிறது பாருங்கள், இரட்டை தேவை பொருந்தமையின்மை, ஓரினத்தன்மை உடையதாக இருக்கிறது, சிறு அலகுகளாக பிரிக்கப்படாமல் இருக்கிறது, இலகுவாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது, களஞ்சியப்படுத்துவதில் உள்ள கஷ்டங்கள் விளங்கினா. அதே மாதிரி பெருமதி அளவிட பொதுவான கருவிகள் காணப்படாமை, செல்வங்களை வந்து திரட்டுவதற்கு பொதுவான கருவிகள் காணப்படாமை, கடன் கொடுக்கல் வாங்கலை வந்து மேற்கொள்வதற்கு பொதுவான கருவி காணப்படாமை விளங்கினா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பண்டமாற்று முறையில் இருக்கிற குறைபாடுகளாக இனம் காணப்பட்டது. சரியா? இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் இவ்வளோ தான் நாங்கள் இதில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் இதில் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சு. அதாவது என்ன பணம்டா என்ன, அதன் பண்புகள் என்ன, பணத்தின் பண்புகள் என்ன, பண்டமாற்ற முறைண்டா என்ன, அந்த பண்டமாற்ற முறையில் இருக்கிற குறைபாடுகள் என்ன, அந்த விஷயமெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து 2015ஆம் ஆண்டில் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சுன்னு சொன்னேன் தானே, பார்ட் 2ல் ஒரு கேள்வி ஒன்று எடுத்தீங்கன்னா இல்லைங்கண்ணா. இப்போ இந்த கேள்வியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், இந்த நான் சொல்ல வந்த விஷயம் வந்து கிளியர் ஆகிடும். சரியா? அப்போ 2015ஆம் ஆண்டில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டானு சொன்னால், பணம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி பணம் என்பதனை வரைவிலக்கணப்படுத்தி பண்டமாற்று முறையின் குறைபாடுகளை பணம் எவ்வாறு நிவர்த்தி செய்கிறது என்பதை வந்து சுருக்கமாக விவரிக்குக அப்படின்னு சொல்லி போட்டு 2015ஆம் ஆண்டு என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். சரியா? அப்போ அந்த 2015ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் அதாவது மார்க்ஸ் கொடுத்தவன் எத்தனை மார்க்ஸ் அப்படின்னு சொன்னால் 4 புள்ளி. வேலை என்ன சொல்கிறது, 4 புள்ளிக்கு இந்த கேள்வி வந்து என்ன செய்யப்பட்டது, வினாவப்பட்டிருந்துச்சு. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் பணம்டா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும், அந்த பண்டமாற்று முறையின் குறைபாடுகள் நாங்கள் பார்த்தோமா இல்லையா? என்ன குறைபாடுகள், பண்டமாற்றில் இருக்கிற குறைபாடுகள் என்னென்ன நாங்கள் பார்த்தோமா இல்லை? இரட்டை தேவை பொருந்தின்மை, அதே மாதிரி ஓரினத்தன்மையுடையதாக இருக்கிறது, சிறு அளவுகளாக பிரிக்கப்படாமல் இருக்கிறது, இலகுவாக கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது, அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் பார்த்தோம். விளங்கினா? அப்போ அந்த குறைபாடுகளை பணம் எவ்வாறு நிவர்த்தி செய்யுது, பூர்த்தி செய்யுது, அதை வந்து சுருக்கமாக விவரிக்கட்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு 2015ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் 4 புள்ளிக்கு வந்து கேள்வி ஒன்று வினாவப்பட்டிருந்துச்சு. அப்போ இதுக்காக வந்து எப்படி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும், என்ன ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பணம்டா என்னன்ற விஷயத்தை வந்து நீங்கள் சுருக்கமாக கொடுக்கணும். விளங்கினா? சுருக்கமாக கொடுக்கோ, விரிவாக கொடுத்தோ, அதில் வர பாயிண்ட்ஸ் மெயினாக கொடுக்கணும் நீங்கள். அப்போ பணம்டா என்ன நாங்கள் சொன்னோமா இல்லை? அதாவது ஒரு பொருளாதார கொடுக்கல் வாங்கல். அப்போ பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து பரிமாற்றம் செய்யும் போது செலுத்தல், அதாவது பரிமாற்று ஊடகமாக பொதுவாக எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஊடகம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் பணம் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் என்ன செய்யணும், அந்த வரைவிலக்கணத்தை என்ன செய்யணும், கொடுத்தாங்க. அப்போ அடுத்ததாக அப்போ பணம்டா என்னன்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரி, அப்போ பணம்டா என்னென்று சரி. அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நேரடியாக பரிமாற்றல்களுடன் தொடர்புடைய பண்டமாற்று முறை, இந்த பண்டமாற்று முறையின் கீழே வந்து பரிமாற்றம் ஒன்று இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போ இப்போ ஒரு பண்டமாற்று முறையின் கீழே வந்து ஒரு பரிமாற்றம் ஒன்று இடம்பெற வேண்டுமாயின் பரிமாற்றல்கள் ஈடுபடும் இரு தரப்பினரதும் விருப்பங்கள் எப்படி இருக்கணும், பரஸ்பரம் வந்து பொருத்தப்பாடுடையதாக இருக்க வேண்டும். அதாவது 2 பேரும் வந்து என்ன செய்யணும், அதுக்கு வந்து பொருந்தி விரும்பிக்கணும். விளங்கினா? அவங்களோட பரஸ்பரம் எப்படி இருக்கணும், பொருத்தப்பாடுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ஒருத்தன் அரிசியை உற்பத்தி செய்கிறான், ஒருத்தன் சீனியை வந்து உற்பத்தி செய்கிறான். அப்போ 2 பேரும், அவனுக்கு இப்போ அரிசி உற்பத்தி செய்கிறவனுக்கு சீனி தேவைப்படுது, சீனி உற்பத்தி செய்கிறவனுக்கு அரிசி தேவைப்படணும். விளங்கினா சொல்கிறது
இதெல்லாம் என்ன சொல்கிறது, அப்படி ரெண்டு பேருடையும் அந்த பரஸ்பரம் அவங்களோட தேவைகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொருத்தப்பாடுடையதாக இருக்கணும். ரெண்டு தரப்பினர் விருப்பங்கள் என்ன செய்யணும், விருப்பங்கள்ட பரஸ்பரம் என்ன செய்யணும், பொருத்தப்பாடுடையதாக இருக்கணும். விளங்கினா அப்போ அதாவது என்ன விஷயம்னு சொன்னால், அதாவது இரட்டை பொருந்துகையுடையதாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனை வந்து பூர்த்தி செய்வது இந்த பண்டமாற்று முறையில் அதாவது எல்லா டைமும் ஏழுமான்னு கேட்டால் இயலா. விளங்கினா கஷ்டம். விளங்கினா அப்போ இந்த நிபந்தனையை வந்து பூர்த்தி செய்கிறது வந்து மிகவும் சிரமம். ஏன்னு சொன்னால் நாங்கள் பார்த்தோமா இல்லையா, பண்டமாற்றில் இருக்கிற ஒரு குறைபாடாக நாங்கள் பார்த்தோமா இல்லையா, மிக பிரதானமான ஒரு குறைபாடா என்னது, இரட்டை பொருந்துகையின்மைன்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா. அந்த காரணத்தால் விளங்கினா சொல்கிறது பணப்பிரயோகம் வந்து பிரச்சனையை வந்து என்ன செய்யும், தீர்த்து வைக்கும். விளங்கி நான் சொல்கிறது எந்த பிரச்சனையை, இந்த இரட்டை பொருந்துகையின்மைன்ற பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும். அதானே நான் அவன் கேள்வியில் கேட்டிக்கிறான். விளங்கி நான் சொல்கிறது அப்போ அதாவது இந்த குறைபாடுகளை வந்து பணம் எப்படி நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லி போட்டும். அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரி, அப்போ பணம் வந்து எப்படி நிவர்த்தி செய்யும் அப்படின்னு சொன்னால், இந்த இரட்டை பொருந்துகையுமே இப்போ அவங்கள்ட்ட பணம் மீந்துன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நெல்லை கொள்வனவு செய்கிறவன் அவன் அதை வந்து கொடுத்துட்டு அவன் பணமாக சல்லியை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை வச்சு அவன் எந்த பொருளை வேண்டாலும் அவனுக்கு தேவையான பொருளை வந்து பெற்றுக்கொள்ளிடும். அது எவன்ட்டு கொடுத்தாலுமே. அப்போ நெல்லை கொடுத்து இப்போ ஒரு கடைக்கு போய்த்து 1 கிலோ நெல்லை கொடுத்துட்டு எனக்கு இதை எடுத்துகிட்டு ஒரு பானை ஒன்று தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா கடையிலையுமே ஏற்றுக்கொள்வானா? நெல் எந்த கடையிலுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்லைங்க சம்டைம் அது வந்து ஒரு கூட்டாளி ஆகிக்கலாம். அப்படி விலங்கினா சொல்கிறது என்னடா எனக்கு தலை சரியில்லையான்னு கேட்பான். விலங்கினா சொல்கிறது அதால் நல்லா தெளிவாக விளங்கி கொள்ளணும். சரியா புள்ள? சரி, அப்போ நல்லா தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அப்போ பணத்தை கொடுத்து என்ன செய்யணும், அப்போ இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொள்ளணும். சரியா, இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். என்னது, நேரடியாக வந்து பரப்பரிமாற்றங்களும் தொடர்புடைய பண்டமாற்று முறையின் கீழே வந்து பரிமாற்றம் ஒன்று இடம்பெற வேண்டுமாயின் பரிமாற்றல்களில் ஈடுபடும் 2 தரப்பினர்களோட விருப்பம் எப்படி இருக்கணும், பரஸ்பரமுடையதாக பொருத்தமானதுடையதாக விருப்பம் கொண்டதாக இருக்கணும். விளங்கினா அப்படி இரட்டை பொருந்துடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த அதாவது இந்த பண்டமாற்று முறையில் வந்து கஷ்டம். அது வந்து பண்டமாற்று முறையில் இருக்கிற ஒரு குறைபாடு. அந்த பிரச்சனையை வந்து என்ன செய்யணும், இந்த பணப்பிரயோகத்தின் மூலம் வந்து தீர்த்து வைக்கலும். நான் முதலாவது 2வது பாயிண்ட்ஸை பணம்டா என்னன்ற விஷயத்தை கொடுத்துட்டு 2வது பாயிண்ட்ஸை இந்த பாயிண்ட்ஸை கொடுக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் போக்குவரத்து சிரமங்கள். விளங்கினா அதாவது தூர பிரதேசங்களுக்கு வந்து சாமானை வாங்க போகிறதாகிக்கலாம், சாமானை கொடுக்க போகிறதாகிக்கலாம், சாமானை கொடுத்துட்டு சல்லியை எடுக்கிறதாகிக்கலாம். இல்லைங்கண்ணா அப்போ தூர பிரதேசங்களுக்கு அதாவது செல்கிற டைமில் அதன் பொருட்டு வந்து பரிமாற்றங்களை வந்து பொருட்களை வந்து கொண்டு போகிறது, அதை வந்து பொருட்களை வந்து மீள கொண்டு வாரது இல்லைங்கண்ணா மிக கடினம். அது இப்போ உதாரணமாக ஒரு பொருளை கொண்டு போய்த்து கொடுத்துட்டு நம்ம பொருளை எடுத்துகிட்டு வாரது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிரமம், அந்த இதுக்கு போய்த்து நம்ம வெளியூர்களுக்கு போய்த்து விளங்கி நான் சொல்கிறது. அப்போ போக்குவரத்து சிரமங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அப்போ பணத்தால் என்ன செய்யலும், இந்த சிரமங்களை அதாவது அந்த கொண்டு செல்வதற்கு கஷ்டம் அப்படின்ற அந்த பிரச்சனை உண்டு தானே, அதை வந்து என்ன செய்யலும் இந்த பணத்தின் மூலமாக இலகுவாக கொண்டு செல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், இந்த பணத்தின் மூலமாக செஞ்சு கொள்ள இயலும். ஆனால் வந்து அந்த அதாவது பணப்பரிமாற்றம் இல்லாத சந்தர்ப்பங்களில், பணப்பரிமாற்றம் வந்து பணம் வந்து உருவாக்கப்படாத சந்தர்ப்பத்தில் விளங்கி நான் சொல்கிறது அந்த அவ்வாறான சந்தர்ப்பத்தில் வந்து பண்டமாற்று முறைன்ற சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த கொண்டு செல்லுதல்ன்ற பிரச்சனை வந்து ஏற்படும். விளங்கி நான் சொல்கிறது கொண்டு செல்லுதுன்ற பிரச்சனை வந்து ஏற்படும். அதாவது கொண்டு செல்வது வந்து சிரமம். நல்லா தெளிவாக விளங்கணும். இந்த சிரமத்தை வந்து பணப்பயன்பாட்டின் மூலம் வந்து இலகுவாக்கி கொள்ளையிலும், அதாவது வந்து என்ன செய்யலும், அந்த சிரமத்தை இல்லாமாக்கி கொள்ளையிலும். இல்லைங்கண்ணா இது வந்து 3வது பாயிண்ட்ஸாக நீங்கள் கொடுக்கணும். சரி, அடுத்த விடயம் என்னென்னு சொன்னால் பரிமாற்றத்துக்கு தயாராக உள்ள பொருட்களை வந்து களஞ்சியப்படுத்தி வைத்திருத்தல் வந்து எதிர்நோக்கப்படும் சிக்கல் மற்றொரு பிரச்சனையாகும். அப்போ இப்படியான இந்த பிரச்சனைகளை சிறு அளவுகளாக பிரித்து பரிமாற்றம் செய்வதில் காணப்பட்ட அசௌகரியங்கள் இன்னொரு இடர்பாடாகும். அப்போ இப்படியான இந்த இடர்பாடுகளை என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால் இந்த இடர்பாடுகளை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பணத்தால்
என்ன செய்யணும், நிவர்த்தி செய்யணும். அந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கிளியராக தெளிவாக அந்த ஆன்சரில் வந்து 4 பாயிண்ட் சூடாக கொடுக்கணும். ஏன்னா 4 மார்க்ஸுக்கு தான் அவன் கேட்டவன், விளங்கி நான் சொல்கிறது. அதை வந்து எப்படி இந்த பிரச்சனையை பணத்தின் மூலமாக தீர்த்து வச்சுக்கொள்ளும், அந்த விஷயத்தை 4 பாயிண்ட்ஸுனோட கொடுத்துட்டு 12 என்னன்ற விஷயத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முழுமையான 4 மார்க்ஸ் வந்து கிடைக்கப்பெறும். சரி, இவ்வளோ தான் வந்து இந்த கிளிப்பில் இந்த செஷனில் பார்க்க வேண்டிய விஷயம். மிச்ச காலத்துக்கு பிறகு வந்து வீடியோ வந்து போடுறேன், இனி தொடர்ச்சியாக வரும். உங்களோட கேள்விகளை பொறுத்து உங்களோட கமெண்ட்ஸில் வர என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ரைட், அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம், செஷனை முடிச்சுக்கொள்வோம். ரைட், அடுத்த செஷனில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், குட் ஈவினிங்.